வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 23 எக்ஸாமோட பேப்பர் 2 லா பிசிஆர் பேப்பர் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் மொத்தம் 4 வீடியோஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டேன். இன்னைக்கு லா போட போகிறேன். மீதி 2 சப்ஜெக்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஏன் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் எக்ஸாம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க சிஏல. ஸோ நம்ம எப்படி எழுதியிருக்கோம், மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு இதுவாக இருக்கும், தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையாக இருக்கும். யாரும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் எக்ஸாம் ஹாலில். ப்ளஸ் பேரண்ட்ஸுக்குமே இப்போ பையனோ பொண்ணோ எக்ஸாம் சரியாக பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மட்டும் தான் சரியாக பண்ணலையா ஆர் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சா அப்படின்றதுலாம் பேரண்ட்ஸுக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸ் போடுறது. இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஓகே, ஒய் பிளட் சேம் பிளட் உனக்கும் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறதுக்கு. அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் டஃபாக ஃபீல் பண்ணது காரணம் அந்த ஆங்ஸைட்டி தான், அந்த எக்ஸாம் ஃபியர், அந்த ஆங்ஸைட்டி. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம் போடுறதுனால பேப்பர் ஈஸி தான். ஆனால் சில பேர் ஒரு 15லேருந்து 20 மார்க் வரைக்கும் விட்டுட்டாங்க பேப்பரில். அது காரணம் பேப்பர் லென்த்தின்னு சில பேர் ஃபீல் பண்ணது, சில பேர் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலன்னு சொன்னதெல்லாம். ஆனால் அப்போவே நான் சொன்னேன், லாவில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டிலாம் ஒரு 50 to 60% லாவில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் நான் இன்னைக்கு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் 90 மார்க்ஸ் அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. 85 மார்க்ஸ் நல்லாவே ஷோராக அட்டன் பண்ணதா சொல்கிறாங்க. ஒரு 5 to 6 மார்க்ஸ் கொஞ்சம் 50-50 இருக்குது. இன்னும் ஒரு 7 மார்க்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் ஆட் கொஸ்டின் தொட முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதோ டிராஃபிக்கிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, யூ குட் ஹேவ் ரிட்டன். கண்டிப்பாக 85 மார்க்குக்கு நல்லாவே எழுதியிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதியிருந்தவங்க ஒரு 90-92 மார்க் வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் எழுதியிருக்கலாம். அண்ட் 100 மார்க் எழுதின பசங்களும் இருக்காங்க. சார் அந்த கொஸ்டின் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியல, பட் ஏதோ நான் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி பசங்களும் இருக்காங்க. இந்த டைம் பத்தல. அதாவது ஜென்ரலாகவே லா பிசிஆர் பேப்பர்ல டைம் பத்தாது. பட் இன்னைக்கு பேப்பர்ல டைம் பத்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பிசிஆர் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதினாங்களோ அவங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்காங்க. சார் நான் பிசிஆர்ல ஷோர் ஷாட் நல்ல மார்க் வாங்கிடுவேன், 30+ நான் பிசிஆர்ல வாங்கிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இந்த அட்டெம்ப்ட் எனக்கு தெரிஞ்சு லா தான் நான் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ லால சொதப்பிடுவாங்க பசங்கன்னு சொல்லிட்டு. பட் லால நல்ல மார்க் வாங்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அக்கௌண்ட்ஸ்ல ஓரளவுக்கு நீங்க நல்லா பண்ணியிருந்தா ஒரு 80-85 மார்க் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா 55 to 60 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க ஒரு 65+ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். 65+ அட்டன் பண்றது, நான் சொல்றது மார்க் வாங்குறது இல்லை, 65+ அட்டன் பண்றது. ஒரு 50-55 மார்க்ஸ் மார்க் வாங்குற மாதிரி இருந்தாலே யூ வில் பாஸ் திஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் அக்கௌண்ட்ஸ்ல எப்படியும் ஒரு டவுன் பண்ணி பார்த்தாலும் 50 மார்க்ஸ் வந்துடும். லால 50 to 55 வந்துடும். மேக்ஸ்ல ஒரு 45 to 50, எக்கனாமிக்ஸ்ல ஒரு 65 to 70 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே பாஸ் ஆகிறது ஈஸி. அண்ட் எக்கனாமிக்ஸ் எப்பயுமே ஈஸியாக தான் வரும். மேக்ஸ் மேக்ஸ் போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் போட தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்காது. கண்டிப்பாக உங்களால் ஒரு 65 to 70 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தைரியமாக போங்க. ஆல் தி பெஸ்ட்.